நாங்க பெரும்பேடு முருகர் கோவில பார்த்துட்டு நெக்ஸ்ட் குமரஞ்சேரி கிளம்பிடலான்ட்டு லொகேஷன் எல்லாம் போட்டா 13 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சா. பக்கம் தானே இருக்கு அப்படின்னு கிளம்பிட்டோம். போற வழியில இயற்கையோட இப்படி ஒரு சிவனை பார்த்துட்டோம். பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாரு. அந்த சிவன் பாக்குறதுக்கு இயற்கையோட ஒன்றோடி இருந்தாரு. நம்ம குமரஞ்சேரி முருகர் கோவிலுக்கு போற வழியில ஆவூர் கிராமத்துலதான் இந்த ஜலகண்டேஸ்வரர் வயல்வெளிக்கு நடுவுல உட்காந்து இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. பார்க்க இந்த கோவில் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடமே அவ்வளவு அமைதியாவும் இருக்கு. அம்மன் கோவிலும் பக்கத்திலே இருக்கு. அவங்களுடைய சன்னிதானமும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓப்பனிங் டைம் சரியா தெரியல. அங்க போய் விசாரிச்ச ஓப்பனிங் டைமிங் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பெரும்பேடு குமரஞ்சேரி எல்லாம் வந்துட்டு போகும்போது இவரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. குமரஞ்சேரி போற வழியிலேயே ஒரு பேனர் வச்சிருப்பாங்க. அந்த பேனர் பார்க்கும் போதே தெரியும் அந்த கோவிலுக்கு போற வழி. வயல்வெளிக்கு நடுவுல அந்த ஜலகண்டேஸ்வரர் இருப்பாரு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு போங்க. மன அமைதி கிடைக்கும். இந்த ஆவூர்லயே இன்னொரு முருகர் கோவில் இருக்கு. எங்களுக்கு டைம் இல்லாதனால போக முடியல. அதனால நாங்க பெரும்பேடு முருகர் கோவில் பார்த்துட்டு அப்படியே வர வழியிலே சிவன் கோயில் எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்ல குமரஞ்சேரி முருகரை போய் தரிசனம் பண்ணோம். இந்த முருகர் கோவில்ல முருகர் கிட்டவே இருந்து தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 6 வாரம் விரதம் எடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நம்புறாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போது நம்பிக்கையோட வழிபட்டா நல்லதே நடக்கும். டாடா பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.